ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்எஸ். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு பார்க்க தான் போயிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் 12 வருஷம் கழித்து ஒரு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. ஸோ அதை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம சேலம் ஜங்ஷனில் இருக்கோம். 1 மந்த்துக்கு முன்னாடியே இந்த டேட்டில் நம்ம போகணுன்ட்டு சண்டே எதுமா நைட் இங்கேருந்து கிளம்பி மண்டே தான் அங்கே தீர்த்தம் கும்பாபிஷேகம் வந்து தீர்த்தம் தெளிக்கிறாங்க. ஸோ கும்பாபிஷேக விழாவை பார்க்குறதுக்காக சண்டே நைட் வந்து ஒரு 9 o'clock இங்கே வந்துட்டோம். 10 o'clock ட்ரெயின். ஆக்சுவலாக 10 o'clock கிளம்பி அங்கே வந்து ஒரு 5 o'clock ரீச் ஆகிற மாதிரி நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் என்னென்னு செக் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். இந்த வீடியோவில் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ட்ரெயின் புக் பண்ண விதம் பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி ஏன் பிளான் பண்ணி புக் பண்ணியிருந்தோன்னா, பக்கமாக புக் பண்ணும்போது டிக்கெட் அந்தளவுக்கு கிடைக்காது. அது இல்லாமல் இது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக கொண்டாட போகிறாங்க. அதனால் க்ரௌட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ டேரெக்டாக திருச்செந்தூருக்கு ட்ரெயின் இல்லை, நம்ம வந்து திருநெல்வேலிக்கு தான் புக் பண்ணியிருக்கோம். திருநெல்வேலியில் நம்ம போய் இறங்கிட்டு அங்கேருந்து 5 o'clock இறங்குறோமா. அங்கேருந்து நாங்கள் பேசஞ்சர் ட்ரெயின் என்ன டைம் பார்த்துட்டு அதுக்காகவோ இல்லை பஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிருந்தோம். ராஜா முத்தலன் கூட. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் முன்னாடியே போகிற மாதிரி பிளான் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு 4 o'clock 3 o'clock ரீச் ஆகிற மாதிரி ட்ரெயின் எதுவும் கிடைக்கல. ஸோ வந்து 5 o'clock கிளம்பும்போது அங்கே வந்து 6:50க்குள்ளே தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணதில் நாங்கள் கரெக்டாக டைமுக்கு போயிட்டோம். ஆனால் பேசஞ்சர் ட்ரெயின் எதுவுமே கிடைக்கல. திருநெல்வேலி இறங்கியாச்சு 5:15க்குலாம். ஸோ அங்கேருந்து வெளியில் வந்துட்டு டேக்ஸி செக் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். ஏன்னா பஸ்ஸும் அங்கேருந்து மூவ் ஆகிறது லேட் ஆகுன்ட்டு டேக்ஸி ரூலே ஏறியாச்சு. 1500க்கு மேலே தான் கிடச்சிது. ஸோ 3 பேர் தான். அங்கேருந்து நாங்கள் ஒரு 50 kilometers மேலே போகணும். பார்த்திங்கன்னா வழியில் நிறுத்தி ஒரு இடத்துல டீ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலான் டிரைவர்லாம் சொல்லியிருந்தார். அதேமாதிரி அவர்கிட்ட பேசிவிட்டு அங்கேருந்து போயிருந்தோம். 1 hourக்கு மேலேயே ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதேமாதிரி டீ நின்று குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு 7 o'clock பக்கமாக தான் நாங்கள் போய் அங்கே பர்மிஷன் கொடுத்த இடத்துல ரீச் ஆகியிருந்தோம். ப்ரைவேட்லேருந்து எந்த ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸோ கவர்மெண்ட் பஸ் ட்ராவல்ஸ்லேருந்து கார் எது வந்திருந்தாலுமே இங்கேயே வந்து பார்க்கிங் ஏரியா ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு மேலே நம்ம உள்ளே போக முடியாது. போலீஸ் ரொம்ப அதிகமாகவே அங்கங்கே இருந்திருந்தாங்க. ஃபுல்லாக செக்யூரிட்டி செக்ஸ் வந்து எல்லாமே நடந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெரிய டென்ட் போட்டிருக்காங்க. அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஏன்னா வெயில் இருக்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு ஃபீல் ஆச்சு. ஸோ இங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் மூலிமா கோவிலுக்கு ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 minutesக்கு ஒரு பஸ் வந்து போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நான் கரெக்டாக போய் நின்ன உடனே ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம். அங்கேருந்து ஒரு 2 kilometers தான். பட் ஆனால் க்ரௌடு வந்து இப்போவே வந்து கும்பாபிஷேகத்தை தீர்த்தம் தெளிச்சிட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து ஒரு 10 minutesக்கு மேலே போன வெட்டி தான் பார்க்க முடிஞ்சது. அதனால் அங்கே வந்து முத்தலனோட தம்பி வந்து அங்கே டியூட்டி பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்து தீர்த்தம் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அதை வாங்கி தெளிச்சிக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஸோ அங்கே நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. நடந்து போயிட்டு அங்கேயே நாங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.
தூரமாகவே இடம். ஏன்னா காலையில் எத்தனை மணிக்கு ஆகுது அந்த டென்ஷன் ஆகுமா வாயாங்க அப்படி கிட்டப்படா கிட்டப்படா. கோபுர தரிசனம், அது இல்லாமல் கோவிலை சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துட்டோம். ஸோ முன்னாடியே பார்த்துருப்பீங்க யாகசாலையில் ஃபுல்லாக மக்கள் எவ்வளோ க்ரௌடாக இருந்தாங்கன்ட்டு. மேக்ஸிமம் க்ரௌடு வந்து நைட்லேருந்து இருந்தவங்கலாம் கிளம்பிட்டாங்க. கிளம்பியுமே இவ்வளோ க்ரௌடு இருக்குது. யாகசாலையில் ஃபுல்லாக அவங்க நெருப்பு இருக்க அந்த சாம்பல் எடுத்து திருநீராக அணையிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாகவும் தலைமையோடு அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே வந்து கொஞ்ச நேரம் டைம் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து சுற்றியும் சாமியே ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு வெளியில் பார்த்து நிறைய இடத்துல சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஃபுல்லாகவே செட்டு போட்டிருந்தாங்க. செட்டு ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இந்த கந்தன் கருணை கடலை அப்படிங்கிற இடத்துல ஃபுல்லாக செட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். பட் எல்லாமே எடுத்துட்டாங்க. இங்கேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து ஃபுல்லாக க்ரௌடு தான். பட் யாரையும் அலோவ் பண்ணலை சாமி பார்க்க. ஒரு ஃபஸ்ட்டு 2 o'clock அலோவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போக போக அப்புறம் 4 o'clock மேலே தான் அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் மக்கள் இந்த இடத்துல ரொம்ப கூட்டமாகவே இருந்தாங்க உள்ளே போகிறதுக்கு. டிஃபன் வந்து வீட்டிலேருந்தே கொண்டு போயிருந்தோம். ஸோ அதை வந்து ஆளுக்கு 2-3 சப்பாத்தின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தோம். பட் ஆனால் வெயிலே போய் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அப்படியே கடற்கரை ஓரமாக போயிட்டு அந்த பக்கம் இருக்க மண்டபத்துக்கும் போயிட்டு திரும்ப வந்து ரிட்டன் வந்துட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பாங்கிற ஐடியாவில் இருக்கோம். பார்ப்போம்.
அடிச்சிட்டு போயிடுச்சுண்ணா. நாளைக்கு கடை ஓப்பன் பண்ண கடற்கரையில் ஒரு 1 ஹவருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே குளிக்கல. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த மண்டபம் முன்னாடி இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிருந்தோம். பட் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் நான் உங்கள் MS. பை கைஸ்.